Hi everyone, welcome to our YouTube channel Nursing Update. இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட் கிளாஸ் பார்க்கலாம். ஆப்டிடியூட்ல மெயினா செயின் ரூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்டிடியூட்ஸ் அண்ட் அதர் நர்சிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். செயின் ரூல் அப்படிங்கிறது டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து செயின் ரூல். டைம் அண்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆள் வந்து ஒரு வேலையை 10 மணி நேரத்துல செஞ்சாரு. அப்போ வந்து ஒரு ஆளோட கெப்பாசிட்டி இவ்வளோ, அவர் வந்து ஒரு வேலையை 4 மணி நேரத்துல செய்யறாரு. அப்ப இன்னொரு ஆளோட கெப்பாசிட்டி இவ்வளோ, அவர் எவ்வளவு நேரத்துல செய்வாரு, சம்திங் இந்த மாதிரி டைம், டேட், டைம், ஒர்க் இது ரிலேட்டட் ஆனதுதான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதை நான் சொல்றதை வச்சு யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த கான்செப்டோ சாப்டரோ பாக்குறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி தான். டைம் அண்ட் ஒர்க்ல செயின் ரூல் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதுல நம்ம யூஸ் பண்ண போறது ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நீங்க இந்த கான்செப்டை ஃபுல்லாவே முடிச்சிடலாம். அது என்ன கான்செப்ட், என்ன ஃபார்முலா அப்படின்னா P1H1D1 P2H2D2 ஈக்குவல் டு W1/W2. இது இங்க போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் நம்மளோட மெயினான ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்ச போறோம். இப்போ P1H1 ஒன்று P1 இன்ட்டு H1 இன்ட்டு H2 இன்ட்டு D2 இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நடுவில் எந்த சிம்பிளும் இல்லைன்னா இன்ட்டு கொடுத்துருக்க மாதிரி அதே தான். கீழே வந்து P2 இன்ட்டு H2 H2 இன்ட்டு D2 ஓகே டிவைடட் பை ஈக்குவல் டு W1/W2. இதுல வந்து Pனா பர்சன், பர்சன்னா எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்ப அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது P1ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹெச்னா ஹவர், எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டினா டே, எத்தனை டே ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதை வந்து டில சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவைடட் பை P2 D2. இது நான் வந்து உங்களுக்கு சம் போகும்போது எதுல போடணும்னு சொல்றேன். ஜஸ்ட் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, Pனா பர்சன், ஹெச்னா ஹவர், டினா டே. ஓகேவா? அடுத்தது ஈக்குவல் டு W1/W2 அப்படின்னா ஒர்க். அவங்க இவ்வளவு ஒர்க்கை முடிச்சாங்க அப்படின்னு கான்செப்ட் வரும். 2 பேரும் சேர்ந்து வந்து இப்போ ஒருத்தர் வந்து 5 நாளைக்கு வந்து 5 நாளைக்கு 2 வீட்டை பெயிண்ட் பண்ணி முடிச்சாங்க. அப்ப அவர் வந்து 7 நாளைக்கு எத்தனை வீட்டை பெயிண்ட் பண்ணி முடிப்பாங்க, அப்ப எத்தனை வீடுன்னு எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் W1/W2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் என்னன்னு கொடுக்கல அப்படின்னா அதே ஃபார்முலா தான். நான் ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், ஒர்க்கே அவங்க ஒர்க்கை பத்தியே பேசல அப்படின்னா நமக்கு இது மட்டும் தானே இருக்கும், P1H1D1 P2H2. அதை வந்து நான் ஈக்குவல் டு போட்டு அந்த சைட் போட்டிருக்கேன். இது இன்னொரு ஃபார்முலா மாதிரி போட்டிருக்கேன். புரியாதவங்க இப்படி போட்டுக்கோங்க, ரெண்டா படிச்சுக்கோங்க. புரிஞ்சவங்க ஜஸ்ட் ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. அண்ட் வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் கேட்கலாம். இப்போ ஒரு சில சம்ல வந்து P1னும் டே டே 1னும் கொடுத்துட்டு P2வும் டே 2வும் கொடுத்துட்டு ஒர்க் 1 கொடுத்துட்டு ஒர்க் 2 கேட்கலாம். ஸோ நமக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இல்லாததை விட்டுருங்க. என்ன கேட்குறாங்களோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ன்னு வச்சுட்டு பாக்கி எல்லாத்துலயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ H1 H2 கொடுக்கலன்னா அது பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு மற்றதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட வேண்டியதுதான். ஓகேவா? சம்ஸ்குள்ள போனா உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் சம், பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சம் பார்க்க எப்படி இருக்கும், ஒரு சம்ம படிச்சோம்னா அது இந்த செயின் ரூல் கான்செப்ட் தான் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? இதுலதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எல்லா டாபிக்கும் படிச்சிருவாங்க, ஒரு டாபிக்கா படிச்சிருவாங்க. நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன், அந்த மாதிரி எல்லா டாபிக்கும் படிச்சிருவாங்க. படிச்சுட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, தட் மீன்ஸ் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இது இந்த டாபிக் அப்படின்லாம் சொல்ல போறது இல்லை. ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு நம்ம ஆன்சர் தான் கேட்க போறாங்க. அந்த கொஸ்டினை படிச்சோம்னா இது எந்த டாபிக்ங்கிறது ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு டாபிக் தெரிஞ்சுச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணணுங்கிற ஐடியா நமக்கு இருக்கும். பட் அந்த டாபிக்கே நமக்கு எதுங்கிறது பெரிய டவுட்டா இருக்கும். அந்த மாதிரி கேசஸ்க்கு தான் நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் போகும்போதே நான் சொல்லிடுறேன், நான் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தா இது வந்து டைம் செயின் ரூல் அப்படிங்கிற இது சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து எப்படி இந்த கொஸ்டின் இருக்கும்னா,
ஒரு 5 பேரு ஒரு 4 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்ங்கிற கணக்குல வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சா அவங்க இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்ப 6 பேரு அது ஏதோ எத்தனையோ நாளைக்கு சம்திங் 7 நாளைக்கு ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் கணக்குல வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளவு ஒர்க்கு முடிப்பாங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்க. பர்சன் ஒருத்தவங்க கண்டினியூஸா கொடுப்பாங்க. ஒரு கொஞ்சம் பர்சன்ஸ் கொஞ்சம் டைமு கொஞ்சம் டே அவங்க இவ்வளவு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்ப வேற ஒரு பர்சன் வேற ஒரு ஹவர் வேற ஒரு டே கொடுத்துட்டு அவங்க எவ்வளவு ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு குக் பண்றாங்க. அப்போ வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 டேஸ்க்கு 5 கிலோகிராம் ஆஃப் ரைஸ் தேவைப்படுது. அப்போ 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 டேஸ்க்கு எத்தனை கிலோகிராம் ஆஃப் ரைஸ் தேவைப்படும். இப்படி கேட்டாலும் இது இந்த மாடல் தான். இது இப்போ இதுல வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது பர்சன், ஓகேவா? 10 ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது பர்சன், 10 டேஸ்க்குங்கிறது டேஸ். 10 கிலோகிராம் ஆஃப் ரைஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஒர்க்கு, ஓகேவா? இந்த மாதிரிதான் நீங்க மாத்திக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருதுன்னா அது எல்லாமே செயின் ரூல்ல இருந்து வர்ற கொஸ்டின்ஸ் தான், ஓகேவா? நீங்க ஒரு கொஸ்டினை பாத்தீங்கன்னா ஓகே இது செயின் ரூல் தான் அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் செயின் ரூல் கான்செப்ட் இத்தனை பேர் இத்தனை நாளைக்கு இவ்வளவு நேரம் முடிச்சாங்க, அப்ப இத்தனை பேர் இத்தனை நாளைக்கு எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க. சோ இந்த மாதிரியான வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் செயின் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின் ரூல்னா நமக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா P1 × H1 × D1 டிவைடட் பை P2 × H2 × D2 ஈக்குவல் டு W1 by W2. ஓகேவா? கிளியரா? சம்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவு இன்னுமே கிளியர் ஆகும். நான் சொல்றது சில பேருக்கு புரியலாம், சில பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ சம்ஸ் பாருங்க, கிளியர் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 39% can repair a road in 12 days working 5 hours a day. In how many days will 30% working 6 hours a day complete the work? ஓகேவா? இப்ப இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நமக்கு இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஒரு 39 ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை பார்த்துட்டு மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்டா இருக்கலாம், கொஸ்டினை படிச்சோடனே மீனிங் புரியலாம். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு வேர்டா லைனா படிச்சு இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். இப்ப பொறுமையா நான் சொல்லித்தரேன். இங்கிலீஷ் இந்த கொஸ்டினை படிச்சோன்னா மீனிங் புரிஞ்சவங்களுக்கு விட்டுருங்க, புரியாதவங்களுக்கு கிளியரா பொறுமையா சொல்லித்தரேன். பாருங்க. 39% கேன் ரிப்பேர் அ ரோடு அப்படின்னு என்ன அர்த்தம்? 39% 39 பேரு கேன் ரிப்பேர் அ ரோடு அப்படின்னா ரோட ரிப்பேர் பண்ண முடியுது இன் 12 days. 12 daysல அவங்களால ஒரு ரோட ரிப்பேர் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஒர்க்கிங் 5 hours a day. ஒர்க்கிங் 5 hours டேனா வேலை பாக்குறாங்க 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு, ஓகேவா? மொத்தம் 12 நாள் வேலை செய்யறாங்க. அதுல ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்யறாங்க. 39 பேர் வேலை செஞ்சு ஒரு ரோட கிளியர் பண்றாங்க. அப்போ இன் ஹவு மெனி டேஸ்னா இன்னும் எத்தனை நாள்? 30%, 30 பேர் வேலை செஞ்சா ஒர்க்கிங் 6 hours a day, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இன் ஹவு மெனி டேஸ், எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்ப நம்மள்ட்ட எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு வந்து இது செயின் ரூல்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறதெல்லாம் எழுதுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் P1 வந்து என்னன்னு வரும்? 39%, அது P1 வருமா? அடுத்தது 12 days, அப்ப அது என்னன்னு வரும்? D1 வரும். 12 days. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஒர்க்கிங் 5 hours a day, ஹவர் 1 எத்தனை ஹவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ H1 = 5. அடுத்த டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? P2 = 30%, 30% சொல்லியிருக்காங்க. ஸோ அது P2ல பர்சன் 2ல வருது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? 6 hours ஒர்க் பண்றாங்க. அப்ப அது வந்து ஹவர்ல வருது. H2ல 6 hours வருது. என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டேஸ் கேட்டிருக்காங்க. அப்ப வந்து D2 தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? P1 D1 H1 P2 D2 H2 இதை வச்சுதான் நம்மள கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஒர்க்கை பத்தி பேசவே இல்லை. ஒரு ரோடு அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பேர் ரோடு, ஏர் ரோடு அப்படின்னா ஒரு ரோடுன்னு அர்த்தம். இது வந்து நீங்க வந்து ஒர்க் W1 W2க்கு பதிலாக 1 வச்சு போட்டாலும் சரி, ஏர் ரோடுனா ஒரு ரோடுன்னு அர்த்தம். இது 1 வைக்காம நீங்க டைரக்டாவே அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, செகண்டா இருந்துச்சு இல்லையா, என்ன ஃபார்முலா? P1 × Hன்னு வச்சுக்கோங்க, இன்ட்டு D1 = P2 × H2 × D2. இதான் இல்லையா நம்ம ஃபார்முலா? கிளியரா?
இதான் நம்ம ஃபார்முலா. இப்ப நமக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு, கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஜஸ்ட் அதை எடுத்து அப்ளை பண்ண போறோம். இப்ப P1னா என்னென்ன எடுத்து எழுதியிருக்கோம்? 39 இன்ட்டு H1னா என்னென்ன எடுத்து எழுதியிருக்கோம்? 5 இன்ட்டு D1னா என்னென்ன எடுத்து எழுதியிருக்கோம்? 12 ஈக்குவல் டு P2னா என்னென்ன எழுதியிருக்கோம்? 30 H2னா என்னென்ன எழுதியிருக்கோம்? 6 D2னா என்னென்ன எழுதியிருக்கோம்? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் ஒரு சைடு, எய்தர் லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடுல கொண்டு வந்துக்கோங்க. அப்பனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். நான் எக்ஸ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். 39 இன்ட்டு 5 இன்ட்டு 12 ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல உள்ளது அப்படியே தான் இருக்கும். பேலன்ஸ் ரைட் சைட்ல உள்ளது லெஃப்ட் சைடு வரும்போது அங்க வந்து 30 இன்ட்டு 6ன்னு இருக்கு. அங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது இங்க டிவிஷன்ல வரும். ஜஸ்ட் தட் மீன்ஸ் மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல வரும். இப்ப அங்க 30 இன்ட்டு 6 மேல இருக்கு. ஸோ அதை நான் இங்க கீழே கொண்டு வரேன். புரிஞ்சிருச்சா? எக்ஸ மட்டும் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு வேல்யூஸ் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்திருக்கேன். தட்ஸ் ஆல். இப்போ வந்து இது நார்மலா எப்பயும் எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அப்படிதான் சால்வ் பண்ண போறீங்க. இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். இப்ப பாருங்க, 2 3s are 6, 4 3s are 12. இங்க என்ன பண்ணலாம்? 1 5 5, 6 5s are 30, 1 2s 2, 2 2s are 4. இங்க என்ன செய்யலாம்? 6 2 3s are 6, 13, 1 3 is 3, 3 3s are 9. இங்க பண்ணீங்கன்னா 1 2 is 2, இங்கேயும் 1 2 is 2. அப்ப நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகி கடைசியா என்ன கிடைக்குது? இந்த சைடு இல்ல ரைட் சைடு எக்ஸ் அப்படி இருக்கு, லெஃப்ட் சைட்ல எல்லாமே கேன்சல் ஆயிடுது. கடைசியா என்ன மட்டும் இருக்கு? 13 மட்டும் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ 13. அப்ப எக்ஸ்னா என்ன அர்த்தம்? D2. D2னா எத்தனை நாள், ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்கறாங்க இல்லையா? ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதுதான் 13. அப்ப நமக்கு ஆப்ஷன் பி. புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் எத்தனை பர்சன் 39 persons கேன் ரிப்பேர் அ ரோட் இன் 12 daysன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் 5 hours a dayன்னு சொல்லியிருக்காங்க. P1 D1 H1 கொடுத்துருக்காங்க. P2 D2 H2 கொடுத்துருக்காங்க. D2 மட்டும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தேவையில்லை, ஏன்னா ஒர்க்கை பத்தி கொடுக்கல. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தேவையில்லை. செகண்ட் ஃபார்முலால போட்டாலே நமக்கு ஆன்சர் கிளியரா வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் படிங்க. அதே மாடல்ல இருக்கான்னு பாருங்க. If 20 men can build a wall in 56 meters long, if 20 men can build a wall 56 meter long in 6 days, what length of a similar wall can be built by 35 men in 3 days? ஓகேவா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இஃப் 20 men can build a wall, என்ன சொல்றாங்க? இப்போ 20 men வந்து ஒரு வால 56 மீட்டர் லாங்கா பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா எத்தனை நாள் சொல்றாங்க? 6 daysல. என்ன சொல்றாங்க? இஃப் 20 பேர் சேர்ந்து ஒரு வால 6 days ஒர்க் பண்ணி 56 meters லாங் அவங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா, வாட் லென்த் ஆஃப் அ சிமிலர் வால், அதே மாதிரி வால் கேன் பி பில்ட் பை 35 men in 3 days. அப்ப எத்தனை மீட்டர் லென்த்துக்கு அவங்க வந்து 35 பேர் ஒர்க் பண்ணி 3 நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி எத்தனை மீட்டர் லென்த்துக்கு அவங்க ஒரு வாலை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டினை படிச்சோடனே இது வந்து உங்களுக்கு செயின் ரூல்னு தெரிஞ்சிடும். செயின் ரூல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னென்ன கொடுத்துருக்காங்களோ ஜஸ்ட் அதெல்லாம் எடுத்து எழுதுவீங்க. எழுதுனதுக்கு அப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் போட போறோம். அவ்வளவுதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் 20 என்னன்னு கொடுத்துருக்காங்களா, அது என்னன்னு வரப்போகுது? P1 equal to 20. அடுத்தது 56 மீட்டர் லாங் அப்படிங்கிறது அவங்க ஒர்க் பண்ணது. ஓகேவா? அவங்களோட ஒர்க் தான் இல்லையா 56 மீட்டர் லாங்.
அடுத்தது சொல்லிருக்கிறது என்னது 56 அதான் 56 மீட்டர்னா அது வந்து ஒர்க்கா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா அவங்களோட ஒர்க் தானே அது. அப்ப W1 கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின். போன கொஸ்டின்ல W கொடுக்கல, அதனால நம்ம செகண்ட் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுல W கொடுத்துருக்காங்க, அதனால அதுலயே வச்சிருக்கோம். அடுத்தது வந்து 6 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? எத்தனை டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப D1 ஈக்குவல் டு 6. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க 35 men. அது வந்து P2 ஈக்குவல் டு 35 இன் 3 daysல ஒர்க் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது வந்து D2. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, அதே மாதிரி எவ்வளவு லென்த்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ W2 கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஃபார்முலா என்ன, P1 இன்ட்டு H1 இன்ட்டு D1 டிவைடட் பை P2 இன்ட்டு H2 இன்ட்டு D2 ஈக்குவல் டு W1 பை W2. இதான் நம்ம ஃபார்முலா இல்லையா? சோ இதுல நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ண போறோம், இல்லாததை விட்டுற போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் P1னா என்ன, 20 போட்டாச்சு. அடுத்து H1 ஹவர்ஸ் பத்தி பேசல, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பேசுறோம். ஸோ அதை விட்டுடுறோம். அடுத்தது D1னா என்னன்னு போட்டிருக்கோம், 6ன்னு போட்டிருக்கோம். 6 டிவைடட் பை P2னா 35ன்னு போட்டிருக்கோமா, 35 இன்ட்டு H2 ஹவர் கொடுக்கல, கொடுக்காததை விட்டுறலாம். கொடுக்கலையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், நமக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் பண்ணா போதும். அடுத்தது இன்ட்டு D2 என்னன்னு போட்டிருக்கோம், 3ன்னு போட்டிருக்கோமா, 3 ஈக்குவல் டு W1 என்ன சொல்லியிருக்காங்க 56ன்னு சொல்லியிருக்காங்க, டிவைடட் பை W2 தானே நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அதெல்லாம் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியரா? இப்போ சால்வ் பண்ண முடியறதெல்லாம் இங்கே சால்வ் பண்றேன். 1 3 3 2 3 சார் 6 7 5 சார் 35 4 5 சார் 20. இப்போ எக்ஸ மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போறேன். இப்போ எக்ஸ் வந்து இங்கே கீழே இருக்கு, ரைட் சைட்ல கீழே இருக்கு. நமக்கு வந்து எக்ஸ் மேல இருந்தா தானே ஆன்சர் கரெக்டா வரும். ஸோ நான் லெஃப்ட் சைட் கொண்டு வரேன் எக்ஸ. ஓகேவா? லெஃப்ட் சைட் கொண்டு வந்தா எக்ஸ் மேல வந்துடும். புரியாதவங்க நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. எக்ஸ் மேல வந்துடும். ஸோ நான் எக்ஸ் இந்த சைட் லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ரைட் சைட்ல இருக்கிற ஆல்ரெடி 56 அப்படியே தான் இருக்கும். லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைட் போச்சுன்னா தலைக்கீழ மாறும் இல்லையா? கீழே இருக்கிற 7 மேல வருது, டிவைடட் பை மேல இருக்கிற 4 இன்ட்டு 2 கீழே வருது. ஓகேவா? இந்த மாதிரி சால்வ் பண்ற ஸ்டெப்ஸ் இது இது நிறைய பேர் டக்குன்னு போட்டுருவீங்க. போடுறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. புரியாதவங்களுக்காக தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 4 is 4, 1 4 is 4, பேலன்ஸ் 1 4 4 are 16. இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 is 2, 7 2 are 14. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கீழே எதுவுமே இல்லை, மேல வந்து 7 இன்ட்டு 7 49. எக்ஸ்னா என்ன, ஒர்க் 2, அவங்க எவ்வளவு மீட்டர் லென்த்ல நம்ம பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறது. ஸோ நம்மளோட ஆன்சர் 49, ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 20 men can build a wall 56 meter long in 6 days, what length of a similar wall can be built by 35 men in 3 days சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே நம்ம ஃபார்முலா படி P1னா 20, W1னா 56, D1னா 6 அந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு அடுத்தது ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். சரியா? நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேணாம். ஜஸ்ட் இதை நான் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாடல்ல நீங்களே சம்ஸ் எடுத்து போட்டு பாருங்களேன். இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவீங்க, இருக்கிறதுல ஈஸியான டாபிக்னு சொல்லுவீங்க. சரியா? நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. கொஸ்டினை படிங்க. 36 men can complete a piece of work in 18 days. In how many days will 27 men can complete the same work? Same. அதே மாதிரிதான் 36 பேர் ஒரு லைனா படிக்கலாம். 36 men can complete a piece of work. piece of workனா ஏதோ ஒரு வேலை. சரியா? இதுல வந்து ஒர்க்குங்கிறத எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ நமக்கு ஒர்க்கே கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. 36 men can complete a piece of work in 18 days. 36 பேர் சேர்ந்து 18 daysல ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. பீஸ் ஆஃப் ஒர்க்னா ஏதோ ஒரு வேலை. சரியா? அதனால அது காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படிங்கறதெல்லாம். ஓகேவா? 36 பேர் சேர்ந்து 18 daysல ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்ப 27 பேர் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிப்பாங்க? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுவீங்கன்னா இதுல ஒர்க் எவ்வளவுங்கிறது கொடுக்காததுனால நம்ம செகண்டா எழுதிடணும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுவோம் இல்லையா. 36 men சொல்லியிருக்காங்க, அப்பனா அது என்ன அர்த்தம், P1 ஈக்குவல் டு 36. P1னா கண்டிப்பா P2 இருக்கணுமா. P2 என்ன சொல்லியிருக்காங்க 27. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க 18 days, D.
D1 வந்து 18 days. அடுத்து வேற H1 கொடுக்கல, W1 கொடுக்கல. ஸோ விட்டுருங்க, கொடுக்காததை விட்டுருங்க. கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் நம்ம போடணும். நம்மள்ட்ட என்ன இருக்கோ எல்லாமே அவங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது 27 men in how many days? டேஸ் பத்தி கேக்குறாங்களா? how many days? how many days கேக்குறாங்களா? அப்ப D2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப கம்மியான டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்திருந்தாலும் நமக்கு அதே ஃபார்முலா தான். நம்ம ஃபார்முலா என்ன? ஒர்க் கொடுக்கலன்னா கீழே இருக்கு இல்லையா, P1 into D1 into H1 equal to P2 into D2 into H2. நீங்க வந்து ஃபார்முலால இன்ட்டுன்னு நான் போட்டிருக்க மாட்டேன். அது நீங்க இன்ட்டு போட்டுக்கோங்க. இடையில எந்த சிம்பிளும் இல்லைன்னா அது இன்ட்டுன்னு அர்த்தம். நீங்க இன்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து P1 நமக்கு இருக்கு 36 இன்ட்டு D1 என்னன்னு இருக்கு 18 இருக்கு. அடுத்தது இன்ட்டு H1 இருக்கா? H1 நம்ம ஹவர்ஸை பத்தியே பேசல. ஸோ இல்லாததை விட்டுறலாம். இருக்கிறத பத்தி மட்டும்தான் போட போறோம். அடுத்தது P2 என்ன கொடுத்துருக்காங்க? 27 இன்ட்டு D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அடுத்தது இன்ட்டு H2 கொடுக்கல. ஸோ இல்லாததை விட்டுறலாம். சரியா? போட்டாச்சு. எப்பயும் போல எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு வச்சுக்க போறோம். எக்ஸை மட்டும் நான் ரைட் சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல இருக்கிற 36 into 18 அப்படியே தான் இருக்கும். இந்த ரைட் சைட்ல இருக்கிற 27 லெஃப்ட் சைடு வரும்போது டிவைடட் பை 27 வருமா? ஓகேவா? இதுல என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுவீங்க. முடிச்சுட்டு கடைசியில வர்றதுதான் ஆன்சர். இப்ப பாருங்க, 2 9s 18, 3 9s 27, 1 3 is 3, 1 3 is 3, 2 3s 6. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 12 into 2 24. அப்ப x is equal to 24 கிடைச்சிருக்கு. எக்ஸ்னா என்ன? டேஸ். அப்ப டே 2 equal to நமக்கு என்னது? 24. நமக்கு நம்மளோட ஆப்ஷன் என்ன? ஏ. ஆப்ஷன் ஏ 24 is our answer. ஓகேவா? கிளியரா? 36 பேர் சேர்ந்து 18 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. 27 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இருக்கிற ஃபார்முலால P1 D1 equal to P2 into D2 மட்டும் வச்சுட்டு பண்றோம். அப்படி பண்ணும்போது D2 மட்டும் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். பாக்கி எல்லாத்தோட வேல்யூஸும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே. ஓகே, இந்த சம் உங்களுக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக இந்த சம் சொல்றேன், கொடுக்குறேன். இந்த சம்மை எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்கன்னா, தட் மீன்ஸ் எத்தனை பேர் பாக்குறீங்களோ அத்தனை பேர் ஆன்சர் பண்ணீங்கன்னா தட் மேக்ஸ் மீ ஹாப்பி, ரைட்? அந்த கொஸ்டின் படிங்க. இஃப் 7 spiders மேக்ஸ் 7 webs in 7 days, then 1 spider, அது ஐ கிடையாது 1, then 1 spider will make 1 web in how many days? ஓகேவா? இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க, ஆன்சர் போடுங்க. போட்டுட்டு எனக்கு வந்து கடைசி ஆன்சர் 1 3 7 14 இருக்கா, அதோட ஆன்சர் வந்து நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. எத்தனை பேர் பாக்குறீங்களோ அத்தனை பேர் கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு இல்லையா? ஜஸ்ட் அந்த ஃபார்முலால இருக்கிற வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹாப்பியா இருப்பேன். ஓகேவா? ஈஸியா இருந்துச்சு அந்த டாபிக். நெக்ஸ்ட் வேற வேற செஷன்ல நம்ம வேற வேற டாபிக்ஸ் பார்க்கலாம். தென் இந்த டாபிக்ஸ்ல இன்னுமே டீடைல்டா இருக்கும் சில சம்ஸ், அதுமே பார்க்கலாம். மேக்ஸிமம் இதுதான். ஓகேவா? அடுத்த டைம் அண்ட் ஒர்க்ல வேற வேற கான்செப்ட் இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளோட கோச்சிங் இன்ஸ்டியூட் பத்தின டீடைல்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போனா April 15th ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எப்படின்னா மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் இஎஸ்ஐசி பேட்ச், இஎஸ்ஐசி கிளாஸ். அது மட்டும் இல்லாம காமனா தான் போர்ஷன்ஸ் எல்லாமே காமனா தான் இருக்க போகுது. ஜிப்மர், இஎஸ்ஐசி, நார்செட் எல்லாத்துக்குமே காமனா இருக்க போகுது. அட்லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு இஎஸ்ஐசிக்கு வரப்போகுது. அண்ட் சார் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு இன்ஸ்டியூட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க நேமை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த செஷன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு பிடிக்காமலும் இருந்திருக்கலாம். யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஏதோ கொஞ்சம் பேருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோஸ்ல மீட் பண்ணலாம்.